எதிரி நாடுகளின் விமானங்கள் முதல் ட்ரோன்கள் வரை என அனைத்தையும் சுட்டு வீழ்த்தும் ஆகாஷ் ஏவுகணைகள் இந்தியாவிடம் உள்ளன. இதனை வாங்க பல நாடுகள் போட்டி போட்டு வரும் நிலையில் இந்தியா எடுத்துள்ள முக்கிய நடவடிக்கைதான் உலகளவில் கவனத்தை ஈர்த்து வருகிறது. இந்த விவகாரத்தில் இந்தியாவின் நிலைப்பாடு என்ன? விரிவாக பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க பாகிஸ்தானுக்குள் புகுந்து பயங்கரவாதிகளின் முகாம்களை இந்திய போர் விமானங்கள் சூறையாடின. பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக களமிறங்கிய பாகிஸ்தானை இந்திய ராணுவத்தினர் நிலைகுலைய வைத்தனர். பாகிஸ்தானின் விமானப்படை தளங்கள், ராணுவ தளங்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டன. ஆபரேஷன் சிந்தூரின் போது இந்தியாவின் ஆகாஷ் ஏவுகணை முக்கிய பங்கு வகித்தது. பாகிஸ்தானின் ஏவுகணைகள், ட்ரோன்கள் என அனைத்தையும் வான்வெளியில் வழிமறித்து தாக்கின. இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்பான ஆகாஷ் ஏவுகணை தரையில் இருந்து வான் இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழிக்கும் திறன் கொண்டது ஆகாஷ். அதேபோல இந்த ஏவுகணைகள் எதிரி நாடுகளின் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், ட்ரோன்களை வான்வெளியிலேயே இடைமறித்து அழிக்கும். ஆகாஷ் ஏவுகணைகளை பார்த்து வியந்து போன உலக நாடுகள் இந்தியாவிடம் ஆகாஷ் ஏவுகணைகள் கேட்க ஆரம்பித்துவிட்டன. அந்த வகையில் ஆகாஷ் வான் பாதுகாப்பு ஏவுகணை வேண்டும் என பிரேசில் இந்தியாவிடம் கேட்டுள்ளது. அது மட்டுமின்றி கடலோர கண்காணிப்பு ரேடார்கள், ரோந்து கப்பல்கள், ஸ்கார்பின் ரக நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளிட்டவற்றையும் இந்தியாவிடமிருந்து வாங்க பிரேசில் முடிவு செய்துள்ளது. இந்நிலையில் பிரேசிலும் இந்தியாவும் இருதரப்பு பாதுகாப்பு துறையில் இணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளன. அதன் ஒரு கட்டமாக ஆயுதங்களை இணைந்து தயாரிக்க இரு நாடுகளும் திட்டமிட்டுள்ளன. இந்நிலையில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஆகாஷ் ஏவுகணைகளை பிரேசிலுக்கு வழங்க மத்திய அரசு நேற்று முன்தினம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதுகுறித்து இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவும் பிரேசிலும் பாதுகாப்பு துறையில் இணைந்து செயல்பட உள்ளன. அதற்கேற்ப பிரேசிலுக்கு ஆகாஷ் ஏவுகணைகளை இந்தியா வழங்கும். இந்த ஏவுகணைகள் எதிரி நாடுகளின் போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், ட்ரோன்கள் என அனைத்தையும் வான்வெளியில் வழிமறித்து தாக்கி அழிக்கும் என கூறப்படுகிறது. பிரேசிலுக்கு இந்தியா ஆகாஷ் ஏவுகணைகள் வழங்க உள்ள சம்பவம் உலகளவில் கவனத்தை ஈர்த்து வருகிறது.